பாண்டியன் ஸ்டோர்ஸ் நேயர்கள் எல்லாருக்குமே வணக்கம். இந்த வாரம் அடுத்தடுத்து ப்ரோமோ பிரகாரம் இல்லை கதையில் எப்படி போகும் அப்படின்ட்டுன்னு நம்ம ஃப்யூச்சரிஸ்டிக்காக கதை இப்படி போச்சுன்னா சூப்பராக இருக்கும் அப்படின்னு நினைக்கிற ஒரு கற்பனை எபிசோட் தான் அது. சரி வாங்க கதைக்குள்ளே போகலாம். அன்றைக்கி அரசி ரொம்ப சோகமாக அவங்களோட வீட்டில் உட்காந்துருக்காங்க. இதை பார்த்த மாரி அப்புறம் வடிவு அப்பத்தா 3 பேருமே வந்துட்டு என்னாச்சு அரசி, ஏன் இப்படி உட்காந்துருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை ஆச்சி ஆச்சி, சும்மா தான் நான் உட்காந்துருக்கேன். இல்லையே, உன் முகமே ரொம்ப வாட்டமே இருக்கேப்பா, என்னன்னு சொல்லு, எங்ககிட்ட சொல்லு, ஏன் இப்படி யோசிச்சுக்கிட்டே இருக்க, இதையும் உங்கள் வீடாக நினச்சிக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இல்லை ஆச்சு, நீங்கள் தான் பார்த்தீங்கல்ல, இன்னைக்கு காலையில் அம்மாட்ட ஒரு வார்த்தை பேசலான்னு போனேன், எப்படி நடந்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போதே அரசிக்கு ரொம்பவே அழுக வந்துடுது. இதை பார்த்த மாரியும் வடிவும் அடடா என்னாச்சு, ஏன் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னு கேட்குறப்ப ஆச்சி உடனே நடந்த விஷயத்தையெல்லாம் சொல்கிறாங்க. ஆமாம், நான் கூட கொஞ்சம் அவசரப்பட்டு போவாத்தா, உன் அம்மா ஒன்றும் சொல்லிட மாட்டா, பேசுவான்னு கொஞ்சம் உசுப்பேற்றி விட்டுட்டேன். இந்த பிள்ளையும் ஆசையாக போய் நின்று அம்மான்னு ஒரு வார்த்தை சொல்லிருச்சு. அவள் பேசாதவ அமைதியாக போக வேண்டியது தானே. வாசந்தளிக்க பக்கெட்டில் தண்ணி வச்சுருந்தவ தூக்கி பொசுக்குன்னு ஊற்றி போட்டா, நீ செத்து போயிட்ட அப்படின்ட்டு வேற நல்லா திட்டிட்டு போயிட்டா. பிள்ளை அப்பருந்தே மனசு வாடி தான் போயிருச்சு. ஏமா இன்னுமா அதையே நினச்சிக்கிட்டு இருக்க, நான் தான் அப்பயே சமாதானப்படுத்தினேன்ல இதெல்லாம் மாறிடும்ட்டுன்னு. ஆமாம் ஆச்சி சொன்னீங்க, ஆனால் என்னமோ மனசே கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அரசி கொஞ்சம் அப்படியே சமாதானப்படுத்திக்கிறாங்க. மாரியும் வடிவும் திரும்பவும் சமாதானப்படுத்துகிறாங்க. அரசி, இது கொஞ்ச நாள் தானே ஆயிருக்கு, உங்கள் அம்மா கல்யாணம் பண்ணிட்டு போய் எத்தனை வருஷம் ஆச்சு, இன்னும் அந்த விஷயமே முழுசாக சரியாக போகலை. ஏதோ உங்கள் ஆச்சி உசுருக்கு போராடின காலத்தில் கொஞ்சம் நேரம் வந்து பார்த்துட்டு போனாப்புல. ஆனால் உனக்கு இப்போ தானே கல்யாணம் ஆகிருக்கு. இன்னொன்று, நாங்கள் எல்லாருமே உன்கிட்ட கேட்கணும்னு நினைக்கிறது, உங்கள் அம்மா கதையும் உனக்கு தெரியும், ஏன் எங்கள் ராஜி கதை எப்படி போச்சு அப்படின்னு உனக்கு தெரியும். இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமாவும் நீ எதுக்காக குமாரை விரும்பி கல்யாணம் பண்ணிக்கிட்ட, எங்களுக்கெல்லாம் எவ்வளோ ஆச்சரியமாக இருந்துச்சு தெரியுமா, அதிர்ச்சியாகவும் இருந்துச்சு. எங்கள் வீட்டுக்கு நீ வந்தது எங்களுக்கு சந்தோஷந்தான், ஆனால் இதே உங்கள் அம்மா அப்பாவை நினச்சி பாரு, உன்னை எப்படியெல்லாம் ஆசைப்பட்டு வளர்த்து உனக்கு எப்பேற்பட்ட கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணாங்க, அத்தனையும் மீறியா நீ குமாரை விருப்பப்பட்டு வந்திருக்க, எங்களால் அதை இன்னும் நம்பவே முடியல அப்படிங்கிறாங்க. அப்போ அரசி வந்துட்டு, இல்லை நான் கூட வந்து மனசு மாற்றலான்னு எங்கள் வீட்டில் எவ்வளோ முயற்சி பண்ணாங்க, ஆனால் இவிக தான் நான் இல்லைன்னா செத்து போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அழுதாங்க. நம்மளால் ஒருத்தருக்கு, அதுவும் நம்ம விரும்பின ஒருத்தருக்கு இந்த மாதிரி எதுவும் நடந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நான் எங்கள் அம்மா அப்பாவை எல்லாம் யோசிக்காமல் இவங்களை கல்யாணம் பண்ணிவிட்டு நான் இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை கேட்ட மாரிக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. பாரு, இந்த குமார் ஒரு உருப்படாத பையன்தான் இருந்தேன், ஆனால் இந்த பிள்ளை மனசை எந்த அளவுக்கு மாற்றி வச்சிருக்கான். ஒரு சில சமயம் இவன் நடந்துக்கிறது எனக்கு ரொம்ப வினோதமாகவும் ஆச்சரியமாகவும் இருக்குது. எப்படியோ உன்னை சந்தோஷமாக அவன் பார்த்துக்கிட்டான்னா அதுவே சரிதான் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. இவங்க இதில் பேசிகிட்டு இருக்கப்ப அங்கே வந்து முத்துவேல் வராரு. அவருமே அரசி கொஞ்ச நேரம் அழுதுட்டு இருந்ததெல்லாம் அங்கே தூரமாக கவனிக்கிறாரு. என்னாச்சு, ஏன் இந்த பொண்ணு அழுதுகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அப்போ ஆச்சி வந்துட்டு, அதெல்லாம் ஒன்றும் இல்லடா, அழுதுட்டுலாம் இல்லை, நல்லா தான் இருக்கா அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. இல்லை நான் பார்த்தனே, ஏன் இப்போ ஒரு மாதிரி அழுதுட்டுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் கேட்குறாரு. அப்போ 3 லேடிஸுமே சேர்ந்து ஒரு மாதிரி சமாளிச்சிடுறாங்க. முத்துவேலுக்கு ஏதோ சமாளிக்கிறாங்க அப்படிங்கிற வரைக்கும் மட்டும் தெரியுது. சரி, இந்த குமார் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. வீட்டில் இருக்கவங்ககிட்ட கேட்குறாரு. எங்ககிட்டே கேட்குறீங்க, நீங்கள் தானே ஏதாவது வேலை கொடுத்து அவங்க அனுப்பியிருப்பீங்க அப்படின்ட்டு நான் அவங்கவுங்க வேலையை பார்க்க போயிடுறாங்க. முத்துவேல் வந்து சக்திவேலுக்கு ஃபோன் பண்ணி குமார் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. மில்லில் தான் இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஏண்டா, நானும் இப்போ தான் மில்லிலேருந்து வந்தோம், அவனை நம்ம எங்கே மில்லில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோன்னே, இல்லைண்ணா அங்கே தான் இருந்தான், குடோன் பக்கம் இருந்தான், நான் வேணா இப்போ வர சொல்லட்டுமா, ஏதாவது வேலை இருக்கா, சரி வர சொல்லு அப்படிங்கிறாங்க. சரின்னு ஃபோனை கட் பண்ணவர் குமாரை வந்து அழைச்சிட்டு வீட்டுக்கு வராரு. அப்போ வீட்டுக்கு வந்தோடனே, என்னண்ணா குமாரை கூப்பிட்டீங்க? ஆமாம் பெரியப்பா, சொல்லுங்கள் பெரியப்பா, ஏதாவது வேலையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, என்ன அரசி கூட ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இவங்க 2 பேரும் செம ஆயிடுறாங்க. அரசி கூட ஏதாவது பிரச்சனையான்னு கேட்குறதுக்காக இவர் வெளியேருந்து நம்மளை இது பண்ணி இப்படி வர வச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் செமையாக கடுப்பு வேற ஆகுது. அப்போல்லாம் ஒன்றும் இல்லை பெரியப்பா. இல்லை உண்மையை சொல்லு, அந்த பிள்ளை ஏதாவது திட்டினியா, சண்டை போட்டிங்களா? இல்லை பெரியப்பா, அப்போல்லாம் ஒன்றுமே இல்லை, அந்த பிள்ளை கொஞ்ச நேரம் கண்ணை கசிக்கிட்டு இருந்துச்சு. பெரியப்பா, உண்மையாகவே நான் ஒன்றும் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ அரசி அந்த பக்கம் வராங்க. உடனே முத்துவேல் வந்து, ஏமா இங்கே வா,
இவன் உன்னை சண்டை போட்டானா, ஏதாவது பிரச்சனையா உங்களுக்குள்ள அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அரசியும் சொல்கிறா. ஆனால் எப்படியும் இந்த பெரியப்பா விடமாட்டாருன்னு அப்படின்னு தெரிஞ்ச குமார் வந்து ஒரு ட்ராமா பண்ணலான்னு நினச்சி, ஓகே பெரியப்பா, எனக்கு இப்போ ஞாபகம் வந்துருச்சு, காலையில் கோயிலுக்கு வான்னு சொல்லி கூப்பிட்டேன், ஏன் கூடலாம் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வீம்பா சண்டை போட்டுட்டா, அதனால் நான் கொஞ்சம் கோவமாக திட்டிட்டு போயிட்டேன், மேபி அதனால தான் ஒரு மாதிரி இருந்திருப்பா போல அப்படின்னு சொன்ன உடனே முத்துவேல் வந்து அரசியை பார்த்துட்டு, ஏம்மா கோயிலுக்கு போகலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். இல்லை மாமா, நான் ஒன்றும் கோயிலுக்கே வரமாட்டேன் அப்படின்லாம் சொல்லலை, நான் இவர்கிட்ட ரொம்ப ஆசையாக படத்துக்கு கூட்டிகிட்டு போங்கன்னு கேட்டேன், என்னாலாம் உன்னை படத்துக்கு கூப்பிட்டு போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டாரு. நான் கூப்பிட்ட இடத்துக்கு அவர் வரலன்னு சொன்னதால் அவர் கூப்பிட்ட இடத்துக்கு நானும் வரலன்னு சொல்லிட்டேன், இதுதான் நடந்துச்சு அப்படின்னு சொல்கிறாரு. உடனே குமாருக்கு, அடா பாவி, நான் ஏதோ ஒரு ட்ராமா பண்ணலான்னு நினச்சேன், இவள் என்னையே தூக்கி இப்படி சாப்பிட்ற அளவுக்கு ஒரு ட்ராமா பண்ணுறாளே, இவளையெல்லாம் என்றைக்கும் ஜெயிக்கவே முடியாது போலையே அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளே கடுப்பாகிறான். இதை கேட்ட முத்துவேல் வந்து, ஏண்டா ஒரு சினிமா கூட கூப்பிட்டு போக முடியாதா, அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக நீ வேலை பார்த்துட்ருக்கியோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இல்லை பெரியப்பா, கோயில் போகிறதுனா ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரத்தில் வேலை முடிஞ்சிடும், சினிமானா போய் 3 மணி நேரம் உட்காந்துட்டு இருக்கணும், எதுக்கு தேவையில்லாமல் அவ்வளோ டைம் வேஸ்ட் பண்ணிட்டு அப்படின்னு சொல்லிட்டு தான் விட்டுட்டேன் அப்படிங்கிறாரு. ஓ, நீ டைம் வேஸ்ட் பண்ணுறதை பற்றியெல்லாம் கவலைப்பட்டுட்ருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு முறைக்கிறாரு. இல்லை பெரியப்பா அப்படின்னு சொல்லிட்டு நிலைமையை சமாளித்து அந்த பக்கமாக ஒரு வழியாக எல்லாத்தையும் முடிக்கிறாங்க. அப்போ வந்து இதெல்லாம் வந்து அப்பத்தா வந்து கேட்டுட்ருக்காங்க. அவங்க குமாரும் சக்திவேலும் கிளம்பினதுக்கு அப்புறமா அப்பத்தா வந்து முத்துவேலை பார்த்து, டே, இன்னமும் மொத்தமாக அந்த பொண்ணை பழி வாங்குறதுக்காக தான் இந்த வீட்டுக்கு கூப்பிட்டு வந்திருக்கீங்கன்னு நினச்சேன், ஆனால் இப்போல்லாம் அப்பப்போ நீ அந்த பொண்ணுக்காக அக்கறையாக பேசுறது எனக்கு மனசுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குடா முத்து, இதே மாதிரி இருடா, மாறிடாதுடா, வீட்டுக்கு வந்த பொண்ணுங்க சந்தோஷமாக இருந்தால் தாண்டா குடும்பம் சந்தோஷமாக இருக்கும், உன் ஒருத்தனுக்காவது இந்த அருமை தெரியுதே அப்படின்னு சொல்லிட்டு புகழ்கிறாங்க. ஆமாம் அத்தா, நீ சொல்கிறது கரெக்டு தான், வீட்டுக்கு வந்த பிள்ளைங்கள நம்ம ஒழுங்காக பார்த்துக்கிட்டாதான் நம்ம விட்ட பிள்ளைங்க அடுத்த வீட்டில் ஒழுங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக கண்ணு கலங்குறாரு. இதை கேட்ட அப்பத்தாவுக்கு வந்து மனசு ரொம்ப சந்தோஷமாயிருது. டேய், நீ ராஜிக்காக கூட செத்து கவலைப்படுறல்ல, அதாண்டா பெத்த மனசு. கோமதி இந்த வீட்டு விட்டு போயிட்டு நீங்கள் அவளை எந்நேரமும் கடுஞ்சொல்ல சொல்லிட்டு இருக்கிறப்ப என் பெத்த மனசும் வயிறும் எந்த அளவுக்கு துடிச்சிருக்கும் பத்தியா, நீயும் ஒரு அப்பனாயி உன் பொண்ணை ஒருத்தன் கட்டிட்டு போனதுக்கு அப்புறமா தான் உனக்கு இந்த அருமையே தெரியுது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் சொன்ன உடனே முத்துவேலும் ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறாரு. நீ சொல்கிறது சரிதான் அத்தா, கோமதியும் சரி, ஏன் நம்ம ராஜியும் சரி, நான் அவங்கள என்றைக்குமே வாழ்க்கையில் ஏற்றுக்க மாட்டேன், இந்த வீட்டுக்குள்ளே விடவும் மாட்டேன், ஆனால் அதுக்காக அவங்க வாழ்க்கையில் கஷ்டப்படுத்தணும், அவங்க கொடுமை பண்ணணும், அவங்களுக்கு வாழ்க்கை நல்லா இருக்கக்கூடாதுன்னெலாம் நான் என்றைக்குமே நினச்சதில்லை. எங்கேயோ சந்தோஷமாக அவங்க பாட்டுக்கு அவங்க வாழ்க்கையை வாழணும், திரும்ப என் முன்னாடி வந்து எனக்கு போன மான அவமானத்தை எல்லாம் திரும்ப எனக்கு ஞாபகப்படுத்திட்டே இருக்கக்கூடாது, இதை மட்டும்தான் நான் நினைக்கிறேன், மற்றபடி அவங்க நல்லா இருக்கக்கூடாதுன்னெலாம் எனக்கு எந்த எண்ணமும் இல்லை. இன்னொன்று, நம்ம வீட்டுக்கு வந்த பொண்ணை நல்லபடியாக பார்த்துக்கணும். ஒரு அப்பாவா பாண்டியன் எந்த அளவுக்கு நொறுங்கி போயிருப்பான் அப்படின்னு எனக்கு தெரியும். நான் நொறுங்க போன மாதிரி அவனும் நொறுங்கி போகணுன்னு தான் நான் நினச்சேன், அது நடந்துருச்சு. ஆனால் அவன் பொண்ணை இந்த வீட்டில் கஷ்டப்படுத்தணும்னு நான் நினைக்கவே இல்லை. அவள் நல்ல ராணி மாதிரி வாழட்டும், என் பொண்ணும் அந்த வீட்டில் அதே மாதிரி வாழணும் அப்படின்னு சொன்ன உடனே அப்பத்தாவுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுது. உன் வாயிலேருந்து இந்த வார்த்தை வந்துடாதுன்னு தான் நான் இத்தனை வருஷம் காத்துக்கிட்டு இருந்தேன்டா, எனக்கு தெரியும்டா உன் மனசு, கோமதிக்கும் உன் மனசு தெரியும், இந்த சக்திவேல் மட்டும்தான் பழிவாங்குறேன்னு சொல்லி ஏடா கூடமாக என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கான், ஏகப்பட்ட சிக்கலை குடும்பத்துக்குள்ளே வளர்த்து விட்டுக்கிட்டு இருக்கான், ஆனால் நீ இப்படிதான்னு எனக்கு தெரியும்டா, அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம்டா முத்துவேலு, இதே மாதிரி இருடா, மாறிடாத, காலப்போக்கில் மற்ற கோவம்லாவும் மாறிடும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவும் பையனும் ஒரு மாதிரி சென்டிமெண்டெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ சுகன்யா வீட்டுக்குள்ளே வராங்க. வரும்போதே மாமா மாமா அப்படின்னு சொல்லி தேடிட்டு தான் வராங்க. சக்திவேல் மாமா அப்படின்னு கூப்பிட்டே வர்றதால முத்துவேல் டக்குன்னு திரும்பி அந்த பக்கம் போகிறதில்ல. அப்போ அப்பத்தாட்ட அந்த பிள்ளை வந்திருக்கு பாருங்க அப்படிங்கிறா. இரு அவள் தேவையில்லாத பிரச்சனையை தான் அவ்வளோ மூட்டிக்கிட்டு இருக்கா, என்ன பேசுகிறான்னு தான் பார்ப்போம் அப்படிங்கிறப்பயே அங்கே சக்திவேல் இறங்கி வராரு. வாமா, என்ன மாமா, உங்கள்கிட்ட தான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லலான்னு வந்தேன், அது வந்து அந்த வீட்டில் அப்படின்னு ஆரம்பித்தோன்னே சக்திவேல், இரு இங்கே எங்கேயாவது ஆளுங்க இருக்க போகிறாங்க, கொஞ்சம் அந்த பக்கம் போய் நின்று அப்புறமா சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஆனால் அவங்களுக்கே தெரியாமல் நம்ம முத்துவேலும் அப்பத்தாவும் இருக்க இடத்துக்கு பக்கத்தில் தான் வந்து நின்று இப்போ சுகன்யா வந்து இந்த ரகசியத்தை சொல்ல போகிறாங்க. அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இங்கே வந்து அரசிக்கு சம்மந்தம் பண்ண வீட்டில் இருந்து அந்த பையனோட அம்மா அப்பா வந்துட்டு இவங்கக்கிட்ட கல்யாணத்துக்கு ஏகப்பட்ட செலவு நாங்கள் பண்ணோம், அத்தனையும் வீணாக போயிடுச்சு,
அந்த செலவை நீங்கள் ஏற்றுட்டு எங்களுக்கு கொடுக்கணும். எங்கள் பக்கம் ஏற்பட்ட மான நஷ்டம், பொருள் நஷ்டம் எல்லாத்துக்கும் ஒன்றும் நீங்கள் பண்ண முடியாது. அட்லீஸ்ட் ஒரு 10 லட்சமாவது நீங்கள் கொடுத்தீங்கன்னா தான் இதுக்கு ஏதாவது ஈடுகட்ட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. பாண்டியனுக்கு மூஞ்சே இல்லை. அம்புட்டு காசு என்ன பண்ண போகிறாங்கன்னு நினச்சேன். ஆனால் அரசிக்கு கார் வாங்கி கொடுக்கறதுக்காக ஒரு 10 லட்சத்தை எடுத்து வச்சுருந்தாங்களாமா. அதை போய் பேங்க்லேருந்து கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சுகன்யா வந்து தான் சொல்ல வேண்டிய விஷயம் எல்லாத்தையும் சொல்லி முடிக்கிறா. அப்போ முத்துவேலுக்கும் அப்பத்தாவுக்கும் இதையெல்லாம் எதுக்கு இந்த பொண்ணு இங்கே வந்து சொல்லணும், இவ்வளோ டீட்டெயில்டாக சக்திவேல்கிட்ட சொல்லணுன்ட்டு நீ என்ன தேவை அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அப்போ அப்பத்தாவுக்கு வந்து ஒரு விஷயம் அப்படியே மனசுக்குள்ளே ஓடுது. இவன் இன்னமுமே இந்த குடும்பத்தை பழி வாங்கணுங்கிறத விடவே இல்லை. இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு கூட்டு வந்ததுக்கு அப்புறமாவும் இவன் ஏதோ தேவையில்லாத வேலை பார்க்குறான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனசில் ஓடிட்டுருக்கு. இதே தான் முத்துவேலுக்கும் ஓடிக்கிட்டு இருக்கு. சரி, 2 பேரும் அவங்க முகத்தை பார்க்குறப்பயே இது புரிஞ்சிருது. வந்த வேலை முடிஞ்சுன்னு சுகன்யாவும் கிளம்பி போயிடுறாப்புல. அப்போ அப்பத்தா முத்துவேல்கிட்ட, டேய் இவன் தேவையில்லாத வேலையை பண்ணுறான்டா, அந்த குடும்பத்தை விட்டுருங்கடா. அவங்க கோமதியை அவர் திருட்டுத்தனமாக கூட்டு போய் கல்யாணம் பண்ணாலும் அவளை ராணி மாதிரி வச்சு பார்த்துக்கிட்டு இருக்காரா, அவளை மரியாதையாக நடத்துகிறாரு. நான் சொல்கிறேன், தப்பாக நினச்சிக்காத முத்துவேலு. இந்த வீட்டில் உன் பொண்டாட்டி பிள்ளைக்கெல்லாம் மட்டும் நீ என்ன பெருசாக இடம் கொடுத்துட்ட? காசு போட்டு அவங்களுக்கு சேலை துணி வாங்கி தர, சாப்பாடு போடுற, நகை நட்டு இருக்குது. பட் இது எல்லாமே உன் கௌரவத்துக்கு சம்மந்தப்பட்டது. அவங்களா ஒரு முடிவு எடுக்கணும். அவங்க மனசுக்கு ஆசைப்பட்டதுன்னு எதையாவது நீ செய்ய விடுறியா? ஆனால் நம்ம வீட்டு பிள்ளைங்க 2 அங்கே போனதுங்க எவ்வளோ சந்தோஷமாக வாழுதுங்கன்னு தெரியுமா அப்படின்னு சொல்கிறப்ப, ஆமாத்தா எனக்கு கூட தெரியும். ராஜி இங்கே இருக்கிறப்பயே போலீஸ் ஆகணும்னு சொல்லுவா. நான்லாம் போ வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவேன். ஆனால் இந்த கதிர் அவளை போலீஸாக்கியே தீருவன்ட்டுன்னு அவளை ஏதோ அகாடமிலாம் சேர்த்திருக்காராத்தா. நல்லா தான் பார்த்துக்கிறான் அந்த பையன். அவள் சந்தோஷமாக இருக்கிறது எனக்கும் தெரியுது. பாத்தியா? டே முத்துவேலு, நீ ரொம்ப நல்லா விசாரித்து வச்சிருக்கடா. ஏண்டா அவளை கூப்பிட்டு ஒரு வார்த்தை பேசினா அவள் எவ்வளோ சந்தோஷப்படுவா நினச்சிட்டு தான் அத்தா இருக்கேன். இதோ சக்திவேல் வேற தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணுற மாதிரி தான் தெரியுது. அவளையும் கூப்பிட்டு ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு அந்த மாப்பிள்ளை பையன்ட்டையும் பேசிடுறேன் அப்படின்னு சொன்ன உடனே அப்பத்தாக்கு வந்து ரொம்ப குஷியாயிருது. முத்துவேல் அவங்கள ஏற்றுக்கிட்டாரு அப்படிங்கிறது. சரிடா என் நெஞ்சில் இப்போ தாண்டா சந்தோஷமாக இருக்குது. சரிடா எல்லாரும் நல்லா மாறிடும். நீ இந்த பசங்களை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கடா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. சொன்ன மாதிரியே முத்துவேல் வந்து ராஜியை பார்க்கணும்னு சொல்லிட்டு நம்ம பழனிகிட்ட சொல்லி விடுறாங்க. அப்போ பழனி கதிருக்கு ஃபோன் பண்ணி இந்த விஷயத்த சொன்னோன்னே, ஓ அப்படியா மாமா, சரி நானும் ராஜியும் இங்கே ஒன்றா தான் வந்திருக்கோம், நானே அவங்க அப்பாவை கூப்பிட்டு போய் காமிச்சிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். டே மாப்பிள்ள, என்னடா இப்படி சொல்கிற? ஏதாவது பிரச்சனை பண்ண போகிறாங்கடா? மாமா அதெல்லாம் நீ ஒன்றும் பயப்படாத. ஏற்கனவே ராஜி அவங்க அப்பாவை பற்றி நடுவில் அப்பப்போ பேசிட்டு தான் இருக்கா. அதனால் இது ஒன்றும் ப்ராப்ளம்லாம் ஆகாது, நானே ஹேண்டில் பண்ணிக்கிறேன். ஓ அப்படியாடா, சரிடா அப்பண்ணா நீங்களே போய் பார்த்துட்டு வந்துருங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு பழனி சரின்னு சொல்லிடுறாரு. கதிரும் சொன்ன மாதிரியே ராஜியை கூட்டிகிட்டு போகிறாரு. அப்போ அங்கே வந்து முத்துவேல் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. அங்கே அவங்கள பார்த்த உடனே கொஞ்சம் நேரம் எல்லாம் பேசினதுக்கு அப்புறமா எனக்கு ஒரு சந்தேகம் அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேல் சொல்கிறாரு. என்னன்னு சொல்லுங்கப்பா. இல்லை இந்த அரசி விரும்பி தான் குமாரை உண்மையாகவே கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களா? ஆனால் அவங்க நடந்துக்கிற விதெல்லாம் பார்த்தா ஒரு சில நேரம் ரொம்ப விசித்திரமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ராஜிக்கு செம ஷாக் ஆகுது. கதிருக்கு அதுக்கு மேலே ஷாக் ஆகுது. ஏன் உங்கள் பையன் எங்கள் வீட்டு பொண்ணை இன்னொருமே குடும்பம் பண்ணிகிட்டே இருக்கான்ல, எங்கள் முன்னாடியே அவ்வளோ அசிங்கமாக நடந்துக்கிறான், அப்போ வீட்டில் இன்னும் ரொம்ப அடிக்கிறானோ, இதெல்லாம் நீங்கள் தட்டி கேட்க மாட்டீங்களான்னு சரசரன்னு பேச ஆரம்பிக்கிறாரு. ராஜிக்கு கொஞ்சம் பயமாகுது. கதிர் இரு, அப்பா என்ன சொல்ல வராருன்னு முதல்ல கேட்போம், அதுக்கப்புறம் நீ இதெல்லாம் கேளு, கொஞ்சம் இறேன் அப்படின்னு சொன்ன உடனே கதிருக்குமே தான் எப்படி நடந்துக்கிட்டோம் அப்படின்னு புரிஞ்சதால் சரி நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னோடனே, இல்லை அந்த மாதிரிலாம் நான் எதுவும் நடக்க விடலை, நான் அவளை நல்லபடியாக தான் பார்த்துக்க சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஆனால் ஒரு சில விஷயம்லாம் அவங்க 2 பேரும் நடந்துக்கிற விதத்தை பார்க்குறப்ப எனக்கே கொஞ்சம் சந்தேகமாக வருது. என்னால் ரொம்ப ஊர்ஜிதமாக அவங்க 2 பேரும் விருப்பப்பட்டு தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்ட்டுன்னு ஒத்துக்கவே முடியல, அதனால தான் உன்கிட்ட கேட்குறேன் அப்படின்னு சொன்ன உடனே ராஜி வந்து எனக்கு ஒரு சில விஷயம் தெரியும்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு கதிர் செமையாக ஷாக் ஆகுறான். என்ன உனக்கு தெரியும், நீ ஏன் என்கிட்ட சொல்லுன்ட்டு. இரு கதிர் சொல்கிறேன், அது எனக்கும் மீனாக்காவுக்கும் தெரிஞ்ச விஷயம், நான் சொல்கிறேன் கொஞ்ச நேரம் இரு அப்படின்னு சொல்லிட்டு ராஜி இன்னும் கொஞ்சம் அவங்க அப்பாட்ட கேட்டதுக்கு அப்புறமா, அப்பா நீங்கள் நினைக்கிறது உண்மைதான், அவங்க 2 பேரும் ரொம்ப விருப்பப்பட்டு ஒன்றும் கல்யாணம் பண்ணிக்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ கதிர் செமையாக ஷாக் ஆகுறான். ராஜி என்ன சொல்கிறேன், ஏன் இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்க, அப்போ உனக்கு என்ன உண்மை தெரியும், முழுசாக சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போடுறாப்புல. கதிர் நான் சொல்கிறேன் கொஞ்ச நேரம் இரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்த முழுசாக இவங்ககிட்ட சொல்லிட்டா பெரிய ப்ராப்ளமாக மாறிடுமோ என்னமோன்னு சொல்லிட்டு ராஜி யோசிச்சுட்டு இதில் ஒரு
பாதி உண்மையை மட்டும் சொல்லுவோம் அப்படின்னு நினச்சிட்டு அவங்க 2 பேரும் ரொம்ப விருப்பப்பட்டாங்க தான். ஆனால் கல்யாணம் நடந்த அன்னைக்கு ரொம்ப மனசார பண்ணிக்கல. ஏன்னா அரசி 2 கெட்ட சுச்சுவேஷனில் இருந்துட்டு இருந்தாப்புல. நம்ம அண்ணன் தான் சூசைட் பண்ணிக்குவேன் அது இதுன்னு சொல்லி மிரட்டி அரசியை தாலி கட்ட வச்சுட்டாங்க. ஆனால் அரசி உண்மையாகவே அவங்க அம்மா அப்பா கட்டுப்பட்டு நடக்கணும்னு தான் நினச்சாங்க. நம்மளால் ஒரு உயிர் போயிடக்கூடாதுன்னு நினச்சதால தான் தாலி கட்டிக்கிட்டாங்கங்கிறதோட ராஜி அப்படியே முடிக்கிறாங்க. இதுக்கே அவங்க 2 பேரும் ஷாக் ஆகி நிற்கிறாங்க. அதுக்கப்புறமா உண்மையாகவே அரசி தனக்குத்தானே தாலி கட்டிக்கிட்டாங்கன்னு தெரிய வரப்ப கதிர் இன்னும் எப்படி ரியாக்ட் பண்ணுவானோ அப்படின்னு சொல்லி ராஜி இப்போதைக்கு பயந்துக்கிட்டு, இன்னொன்று அரசி ஏற்கனவே யாரும் எதையும் சொல்லக்கூடாது வெளியே, தான் எதுக்காக அந்த வீட்டுக்கு போனனோ அந்த காரியத்தை வந்து நான் முடிச்சே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு கங்கணம் கட்டிகிட்டு இருக்காப்புல. அதனால் ராஜி இப்போதைக்கு இதை எப்படி முடிக்கலான்னு இருக்காங்க. இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்ததா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க.